ரொம்ப ஆபத்தான திசையை நோக்கி நாம் தமிழர் கட்சி போயிட்டு இருக்குது. அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த பாப்புலாரிட்டி, அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசுவார், என்ன கேட்பார் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கான கூட்டம் குறைஞ்சு, சாட்டை துரைமுருகன் எப்படி கோமாளித்தனம் பண்ணுவார், என்ன மாதிரியான சேட்டைகள் பண்ணுவார், எப்படி வந்து கத்துவார், எப்படிலாம் வந்து மிமிக்ரி பண்ணுவார்னு பார்க்கறதுக்கான கூட்டம் அதிகமாயிட்டு இருக்குது. வெறுமனே அதுக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. வெறுமனே ஒரு ஷோவில், ஒரு கூத்துல ஒரு கோமாளியாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அண்ணன் சீமானை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு இந்த பாப்புலாரிட்டியில் சாட்டை துரைமுருகன். அண்ணன் சீமானுக்கான ரெலவன்ஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. கரெக்டாக சிந்திச்சு வன்மம் இல்லாமல் என் மேலேயும் சரி மற்றவங்க மேலேயும் சரி பேலன்ஸ்டாக நீ ஒரு நாம் தமிழர் ஆதரவாளராக இருந்து யோசிச்சுப்பார் எவ்வளோ இடங்கள்ல முரண்படுறீங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, இது இன்னைக்கு வந்து போட்டு விஜயை போட்டு இந்த தாலி தாளிச்சிட்டு இருக்கிற இந்த சாட்டை துரைமுருகன் கொள்கை ரீதியான தாக்குதல் அது இது ஈவேரா பெரியார் இப்படின்னு பேசிட்டு இருக்கிற இதே சாட்டை துரைமுருகன் 2024 விஜய் நடத்தினார்ல வி சாலையில் விக்கிரவாண்டியில் மாநாடு. அந்த மாநாட்டை போய் பார்த்துட்டு அவசர அவசரமா கார்லயே உட்காந்து வீடியோ போட்டது உண்மையா இல்லையா? அந்த வீடியோவில் இன்னைக்கு வந்து உனக்கு கொள்கை என்ன நீ கொள்கை இல்லாத தற்கொலை கூட்டம்னு சொல்லி அவங்கள பார்த்து கேட்டுட்டு இருக்கிறீங்களா? நீ சொன்னியாடா போய் பார்த்துட்டு வந்து முதல் நாளே உட்காந்து கூச்சமே இல்லாமல் மூஞ்ச வச்சுக்கிட்டு சொன்னிய செகுலர் சோசியல் ஜஸ்டிஸ் இதுதான் கொள்கை அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. அது இப்படி சொல்லியிருக்காரு. திமுகவை கடுமையாக தாக்கியிருக்காரு. அப்படி இப்படின்னு சொல்லி விளாக் பண்ணியா உள்ள போகும்போது அதை பார்க்கும்போது அங்கே ஈவேரா பேனரு திராவிடம் இந்த மண்ணின் ஒரு கண் அப்படின்னு மேடையில் விஜய் பேசுனது காதில் கேட்கலையா? கேட்டு வந்து தானே வீடியோ போட்டு கொள்கை விளக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் இருந்துக்கிட்டு லைவ்ல தாவேக்காவுடைய கொள்கையை பரப்பிட்டு இருந்ததே நீ தானையா? இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது, அவங்க எப்படி ஈவேரா பற்றி பேசலான்னு கேட்டு வந்து உருட்டுனதே நீ தானே. எங்க அப்படி அப்போ கேள்வி கேட்கட்டா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் அடுத்த கேள்வி என்கிட்ட கேட்கணும். ஏன் அப்போ ஏன் அதை பண்ணணும்? அப்போ தெரியலையா ஈவேரா கண்ணுக்கு? பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ்ன்ற கொள்கை விஜய் சொல்கிறாருன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரியலையா விஜயுடைய அரசியல் ஆபத்தானது, திராவிடத்தை தூக்கிட்டு வராரு? ஏன் பேசலை? அதுக்கப்புறம் ஏன் கலர் மாறுது? தெளிவாக பதில் சொல்லணும். இல்லைங்க அந்த ஆள் கொஞ்சம் முந்திரி கொட்டைங்க, கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஆர்வ கோளாறு, கொஞ்சம் லூஸுங்க, கொஞ்சம் மென்டல் மாதிரி, அதனால் அப்படி பண்ணிடுறாருங்க, மற்றபடி நல்ல மனுஷன் தான் அப்படின்னா அதை அவனை சொல்ல சொல்லு. அதை அவரை ஒத்துக்க சொல்லு. இல்லை ஆமாம் கொஞ்சம் ஆர்வ கோளாறு தான், நான் ஆடு புழுக்கப்பட்ட மாதிரி எதையாச்சும் பேசிடுவேன், அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் கழிவறையில் அமர்ந்திருக்கும் போது கன நேரத்தில் உதயமானது ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு. ஏன்னா அது வரைக்கும் நீங்களே ஈவேராவை தூக்கி பிடிச்சிட்டு இந்த குரூப் தானேயா? என்னத்த சொல்கிறது உங்களுக்கு? இதுக்கும் ஒரு பதில் அப்படியே நீங்கள் சொல்லிடுங்க, எல்லாம் கேட்டு வாங்கி கொடுத்துருங்க. ஹோம்ஒர்க்லாம் இன்னும் முடியல, டஃப்பான ஹோம்ஒர்க் இதுக்கு மேலே தான் இருக்குது. டீட்டெயிலாக போவேன், 2016 போவேன், எத்தனை வேட்பாளர்கள் யார் என்ன மொத்தத்தையும் கேட்பேன். அதனால் கொடுத்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஹோம்ஒர்க் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 மாதம் இருக்குமா, இருக்கலாம், ஏறக்குறைய 2 மாதம் இருக்கலாம். நம்ம சேனலில் நம்ம நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி பற்றி ஒரு டாப்பிக்கை நம்ம கிரியேட் பண்ணி பேசின மாதிரி சரியாக ஞாபகம் இல்லை. ஒருவேளை 1-2 ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பேசியிருக்கலாமா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒட்டுமொத்தமாக அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சேனல்லேருந்து பாய்காட் பண்ணியாச்சு. ஏன்பா ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சியை தீவிரமாக ஆதரிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் 2024, 25க்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி மீது கடுமையான விமர்சனங்களை வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லைன்ற மாதிரி அவங்களை கண்டுக்காமல் அப்படியே விட்டியே என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நம்ம பதில் என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட கடைசி ஒரு 1.5 வருஷமாக எந்தெந்த இடமெல்லாம் தப்பாக போயிட்டு இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம். பயங்கர அரகண்டா அதெல்லாம் கிடையாது, அண்ணன் சரியான ரூட்டில் போயிட்டு இருக்கிறார், நாங்கள் கரெக்டாக போயிட்டு இருக்கிறோம், விடு 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 அப்படிங்கிற மாதிரி அவங்க அபியூஸ் தான் பண்ணாங்க. யோசிச்சு பார்த்தேன், ஓகே இன்னும் என்ன அதிகபட்சம் ஒரு 60 நாள், அதோடு சேர்த்து ரிசல்ட் வரதுக்கு ஒரு 20 நாள் 30 நாளும் அதிகபட்சம் இன்னொரு 90 நாள் தானே. அவங்களே புரிஞ்சுப்பாங்க ஏன் நம்ம சொன்னோம், எதுக்காக சொன்னோம், வன்மத்தில் சொன்னோமா உண்மையிலேயே அந்த பழைய பாசத்தில் சொன்னோமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே புரிஞ்சுப்பாங்க. எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதி ஆயாச்சு. ஆனால் இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை எதனால் வருது அப்படின்னா, உண்மையிலே இன்றைக்கும் பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அது ஒரு டாக்ஸிக்கான ஒரு உலகம். அதுக்குள்ளே போயிட்டா அதுக்கப்புறம் அவங்க கசமுசன் அவங்க நம்மளை கடிக்க, அது நமக்கு ஒரு மாதிரி கோபம் வர, அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் பேசன்னு சொல்லி அது ஒரு சீரியஸாக போயிடும், அது ஒரு மாதிரி எபிசோட்ஸாக போக ஆரம்பிச்சிடும். எதுக்கு அப்படின்ற மாதிரி அதை தூக்கி போட்டு நம்ம பாட்டு நம்ம போயிட்டுருக்கலாம். ஆக்சுவல் அரசியல் என்ன நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. அப்போ ஏன் நாம் தமிழர் கட்சி ஆட்டத்திலே இல்லையா, போட்டியிலே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க போட்டியில் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வச்சும் வாங்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான கேம் அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரியான அரசியல் தாக்கத்தை அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்களா அப்படின்னா எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. என்னன்னா கேமில் இருக்காங்க, எந்த மாதிரி
இப்போ ரெண்டு டீமுக்கு நடுவில் ஆட்டம் நடக்குது அப்படின்னா, மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் மேட்ச்சு. 2 டீமுக்கு நடுவில் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கூட்டத்திலேயே எங்கேயாச்சும் அப்படியே அந்த மரத்தடியில் அங்கே எங்கன்னு உட்காந்துட்டு அந்த மேட்ச்சை பார்த்துட்டு இருக்கிற அண்ணன் ஒருத்தர் யாராச்சும் இருப்பாங்க நம்ம ஊர்லலாம், லுங்கி கட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆசைக்கு மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், டே அந்த பேட் குடுறா அப்படின்னு சொல்லிலாம் கீழே வச்சுட்டு போயிடுவாங்க விளையாட்டு அங்கே பிளேயர்ஸு. அந்த பேட் எடுத்து பிடிச்சிக்கிட்டு யாரையாச்சும் கூப்பிட்டு, டே தம்பி எனக்கு 2 பால் போடுறா அப்படின்னு சொல்லி அந்த 2 பால் அடிப்பாங்க. இப்போ அவங்க அந்த மேட்ச்சில் இருக்காங்களா அப்படின்னா, அந்த கிரவுண்டில் தான் இருக்காங்க, அந்த பிச்சில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் மேட்ச்சுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, பாவம் அந்த அண்ணனுக்கும் அந்த மேட்ச்சுக்கும் சம்மந்தம் இருக்காது. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ரோலை நாம் தமிழர் கட்சி இப்போ இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இரலவெண்ட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்தையோ பண்ணிட்டு போகிறாங்க. போ, ஆதரிச்ச பாவத்துக்கு அல்லது வந்து நேசிச்ச பாவத்துக்கு அப்படியே கடந்து போவோம். இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இவருடைய வேட்பாளர் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு ஓரின சேர்க்கை ஆதரவாளர் அதற்காக தொடர்ந்து அவங்க ஆக்டிவிஸ்டாக இருக்காங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன், அது தொடர்ந்து நான் பரப்பக்கூடியவன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அமைப்பு வச்சு செயல்படக்கூடிய ஒருத்தங்களை அவங்க வேட்பாளராக போடுறாங்க. அது வேட்பாளராக போடுறது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. அது வந்து தமிழ் தேசிய கொள்கைக்கு, தமிழ் தேசியம் இயற்கைக்கு முரணான எதையும் ஆதரிக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கே எதிரானதாக இருக்குதுன்னு சொல்லி சக தமிழ் தேசியவாதியாக பாரிசாலன் அதை வந்து கண்டிக்கிறாரு, அதை நோக்கி குரல் கொடுக்குறாரு. உடனே பாரிசாலன் நோக்கி பயங்கரமான அபியூசஸ் வருது. பயங்கரமான அபியூசஸ் நாம் தமிழ் சர்க்கிள்லேருந்து மட்டும் வருதா அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழ் சர்க்கிள்லேருந்து மட்டும் வரல, வேற சில பேர், அதாவது இந்த ஏற்கனவே இந்த எல்ஜிபிடி ஆதரவர்களாக இருக்கக்கூடியவங்க வீடியோ போட்டு பாரிசாலனை பர்சனல் அட்டாக்கு, தனி மனித அவதூறு பரப்புறாங்க. என்னன்ட்டு, பாரிசாலனே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அதனால தான் தாடி வளரல, மீசை வளரல, அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க கான்செப்டே நமக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது இவங்க திருநங்கைகளை அவமானப்படுத்தக்கூடாது, அல்லது வந்து இவங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களை அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றவங்களும் இவங்க தான். ஆனால் ஒருத்தர் அவமானப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தையை சொல்லி அவமானப்படுத்தினாதான் அது அவமானம் நினைக்கிறது இவங்க தான் அப்படின்னா அந்த கான்செப்டே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் அதை பண்ணிக்கிட்டேன்ட்டு போகிறாங்க. அதை வந்து எடுத்து அதான் 10 ஃபேக் ஐடி 10 சிம்மு கிரியேட் பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தலைமையிலேருந்து ஆர்டர் வந்திருக்குல்ல, எடுத்து போட்டு பாரிசாலன் புழக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார். நான் கூட ஏதோ பயங்கர கருத்தியெல்லாம் ஏதோ கேட்டிருப்பாங்க போல இருக்குது அந்த திருநங்கை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா பாரிசாலனே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறது தான் அவங்க பாரிசாலனை கருத்தியலாக எதிர்கொண்ட விதம், அந்த கேவலப்படுத்திட்டு போகிறது. இதை பரப்பிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியை சார்ந்த ஆட்கள், நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள்னா எவ்வளடா அரகண்டா போவீங்க நீங்க, எவ்வளவு அரகன்ஸ். அதாவது இந்த ஜெயராம் வந்து பஞ்சதந்திரம் படத்தில் சொல்லுவார்ல, எது எடுத்தாலும் ஐயோ என் பையனுக்கு ஹார்ட்டில் ஓட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கிறதால என் பையனுக்கு ஒரு ஹார்ட்டில் ஓட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பப்ளுவை திட்டாதீங்க அப்படின்னு ஒரு காமெடியில் கூட சொல்லுவாங்கல்ல செந்தில. அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஐயோ இந்த ஒரு கட்சி தானே இருக்குது, தமிழ் தேசியம் பேசுறதுக்குன்னு என்ன இருந்தாலும் இந்த ஒரு கட்சி தானே இருக்கிறது, அதனால் அப்படியே கொஞ்சம் கண்டும் காணாமல் போயிருங்க, அதனால் என்ன பண்ணாலும் சகிச்சிக்கலாங்க, நியாயம்தான், சகிச்சிக்கலாம். எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, எதையெல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது தமிழ் தேசியத்துக்கே எதிராக போகுது அப்படின்னும் போது ஏன் சகிச்சிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்வி தானே தமிழ் தேசியவாதி பாரிசாலன் கேட்டாப்புல. ஆனால் அதற்கு நடந்தது என்ன? இதே ஈவேரா விஷயத்தில் இருங்க வரேன், இது பெரிய விஷயம், நம்ம அப்படியே இப்படி மாறி மாறி போக வேணாம், ஒன்றுனா முடிச்சுட்டே போயிடலாம். இப்போ நான் இதை பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே சுட சுட எனக்கு வந்து ஏதாச்சும் பதிலடி வீடியோ போடணும், பிரியகுமார், அந்த குமார், இந்த குமார், புரோக்கர் குமார், அப்படி குமார், இப்படி குமார்னு எதையாச்சும் வீடியோ போட்டுக்கிட்டு அவங்களா பேசி அவங்களா சிரிச்சுக்கிட்டு அந்த ஒரு 5000 பேர் 10,000 பேர் கொண்ட ஒரு கம்யூனிட்டி இருக்குதுல்ல, ஒரு உலகம் இருக்குதுல்ல, அந்த உலகத்துக்குள்ளேயே ஒருத்தர் சந்தோஷப்படுத்தி வாழ்த்திக்கிட்டு அப்படியே அவங்க வாழ்க்கையை முடிச்சுப்பாங்க. நீங்கள் பதிலடி இந்த கிட்ஸுக்கிட்டலாம் நான் சொல்லிடுறேன், அது வந்து தங்கச்சிங்களாக இருந்தாலும் சரி தம்பிங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு பதிலடி போடுறேன், என்னை வந்து அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி வீடியோ போடணும்னு நினைக்கிற அந்த குழந்தைகள் கிட்ஸ், நீங்கள் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன், ஏன்னா நீங்கள் குழந்தைகளாக போயிட்டீங்கன்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் தரேன், வீட்டு பாடம், அதை பண்ணிவிட்டு நான் சில கேள்வி கேட்குறேன் உங்கள் கட்சியை பற்றி. இல்லை வந்து இன்றைக்கி நீங்களாம் ஸ்டாராக வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்களா, சாக்கடை துரைமுருகன் அவங்களெல்லாம் பற்றி ஒரு சில அடிப்படையாக ஒரு 4-5 கேள்வி கேட்குறேன் ஹோம்ஒர்க். ஏன்னா நீங்கள் தான் அவங்களுக்காக அட்வொகேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வாதாடிட்டு இருக்கிறீங்க. நான் யாருக்காகவும் இப்போ வாதாடிட்டு இல்லை. நான் ஆதரித்த முழுமையாக நேரடியாக ஆதரித்த ஒரே கட்சி நாம் தமிழர், உறுப்பினராக இருந்த ஒரே கட்சி நாம் தமிழர், ஓட்டு கேட்ட ஒரே கட்சி நாம் தமிழர், ஓட்டு போட்ட கட்சி நாம் தமிழர். வேற யாருக்கும் வந்து இப்போ நான் வந்து இவங்க சரியானவங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு யாரையுமே நான் அட்வொகேட் பண்ணல. ஆனால் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, அப்போ நான் சொல்கிற ஹோம்ஒர்க்கை பண்ணிவிட்டு நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதிலை சொல்லிவிட்டு அப்புறமா என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுன்னா என்னை விமர்சிக்கணும்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் அதை பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ என்னன்னா விஜயை அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்திடணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நாம் தமிழர் வந்து ரொம்ப தீவிரமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடுமையான தாக்குதல்கள். அதாவது ஏன் நாம் தமிழரை பற்றி பேசுகிறதே நான் வந்து கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுட்டேன்,
அவங்கள ஒரு பிளேயராவோ அல்லது வந்து ஒரு கட்சியாவோ கன்சிடர் கூட பண்ணாம ஏன் விட்டுட்டேன்னா இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குதுங்க. அதாவது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் சீமான் என்ன பேச போகிறார், அடுத்து என்ன, எந்த பிரஸ் மீட், அடுத்து நேருக்கு நேர் விவாதம், இந்த வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை இந்த மாதிரியான சேனல்லாம் வந்து அண்ணன் உட்காருவார் லைவ்ல 1 ஹவர் என்னென்னமோ கேள்வி எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேஜில் இருந்த கட்சி அண்ணன் என்ன செய்ய போகிறார், நாம் தமிழர் கட்சியின் அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு விஜய் மீட்டிங் போட்டிருக்காரா, விஜய் வந்து ஏதோ ஒரு உள்ளரங்கத்தில் கூட்டம் நடக்குதா, விஜய் ஏதோ பேசியிருக்காரா, விஜய் ஏதோ சிரிச்சிட்டாரா, ஏதோ பஞ்ச் டைலாக் பேசிட்டாரா, ஓ டான்ஸ் ஆட்டாரா, ரைட்டு கான்டென்ட் கிடைச்சிருச்சு. அதை வச்சு வந்து இப்போ சாட்டை என்ன செய்ய போகிறார், சாட்டை எப்படி வீடியோ பண்ண போகிறார், அந்த சாக்கடை வந்து தன்னுடைய சாக்கடை வாயாலே என்னெல்லாம் பேச போகுது, இதை நோக்கி எக்ஸைட் ஆகிற மாதிரி ஒரு கட்சியே மாறி போச்சு. டேய் எங்கடா வாட் அ ஃபால் அப்படின்னுவாங்கல்ல, எங்க இருந்த கட்சி எங்கடா விழுந்து கிடக்குறீங்க. 60 நாள்ல எலெக்ஷன் வாக்குப்பதிவு, 60 நாள்ல வாக்குப்பதிவு வச்சுக்கிட்டு விஜய் பாட்டு பாடினதுக்கும் விஜய் டான்ஸ் ஆடினதுக்கும் விஜய் பேசினதுக்கும் எங்கால் என்ன கவுண்டர் கொடுக்க போறாரு, அதை வந்து விஜயை பிடிக்காதவங்க எல்லாம் பார்த்து எப்படி ரசிக்க போறாங்க, அதை எப்படி சோசியல் மீடியால பரப்ப போறாங்க, அதனால எத்தனை சப்ஸ்கிரைபர் ஏற போகுது, அதனால எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா என்னடா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும்ல. கம்ப்ளீட்டாக அதனால தான் அவங்களெல்லாம் பாய்காட் பண்ண வேண்டிய இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம். இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த பேசிக்காக இந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற நபர் பயங்கரமாக விஜயை கதற விடுகிறார், அலற விடுகிறார், பண்ணிட்டு இருக்கிறார். பார்த்தா யாரா சாட்டை துரைமுருகனுடைய வீடியோவெல்லாம் எடுத்து அப்படி பயங்கரமாக பரப்பிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா திமுக ஐடிவிங்க முழு நேரமா அவங்க எக்ஸைட்டடா, அடுத்து என்ன பண்ண போறானோ, அடுத்து என்ன வீடியோ போட போறானோ, வச்சு கிளிக்க போறான், ரைட்டு கிடைக்குது நீ கான்டென்ட்னு சொல்லி திமுக ஐடிவிங்க எக்ஸைட்டடா இருக்குது. இதை நான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இது வந்து என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்குது, பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி இதே விஷயத்த நான் திமுகவுடைய அந்த ஈகோ சிஸ்டம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். எப்போ அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி பேசிட்டு இருப்பாங்க, டெய்லியும் வீடியோ போட்டு ஏகப்பட்ட அவதூறு ஆபாசம், வீட்டில் இருக்கிறவங்களை திட்டுறது இப்படி ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, இதை இப்படித்தான் திமுக ஐடிவிங் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்த வீடியோ விஜயலட்சுமி எப்படி போட போகிறார், அடுத்த வீடியோவில் அண்ணன் சீமானை எப்படி திட்ட போகிறார், அதை எடுத்து எப்படி நாம் பரப்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஜயலட்சுமி வீடியோவை எப்படி அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி தான் இந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற நபரோட வீடியோவை விஜய் எதிராக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. திமுகவுடைய பார்வையில், திமுக ஆட்களுடைய பார்வையில் இரண்டும் ஒன்று தான். விஜயலட்சுமி அவர்களும் சாட்டை துரைமுருகனும் ஒன்று தான். நிறைய வியூஸ் போகும், நல்லா வைரல் ஆகும், எல்லாரும் பார்ப்பாங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டால் மில்லியன்ஸில் போகும். ஆனால் களத்தில் என்ன பயன் கிடைக்கும், வாக்கு அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அண்ணன் சீமான் அவர்களுடைய வாக்குகளை குறைக்க முடிஞ்சா அவங்களால வீடியோஸாக போட்டு மற்றவங்களுக்கு ட்ரோல் கான்டென்ட் கொடுக்க முடிஞ்சு, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு அந்த வெறுப்பாளர்களுக்கு, அண்ணன் சீமான் வெறுப்பாளர்களுக்கு. வேற என்ன பண்ண முடிஞ்சு? இப்போ அதை விஜயலட்சுமி ரோலை சாட்டை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. டெய்லி எடுத்து போட்டுக்கிட்டு எதையாச்சும் பண்ணிட்டு இருக்க வேண்டியது, அதை எடுத்து போட்டு திமுக காரங்களாம் ரசிச்சுட்டு இருக்க வேண்டியது. அவ்வளோதாயா நீ இங்கே என்டிகேவுடைய ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் டிவிகேவை புதைக்கிறது சாட்டை தான் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கூட போட்டுருந்தாங்க. அது எப்படி சிரிப்பு வருது அப்படின்னா, இப்படித்தான் விஜயலட்சுமி அவர்களையும் திமுக ஆட்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். வராங்க பாடுறா, என்ன எங்களை எதிர்த்து ஏதோ கேள்வி கேட்டுக்கிற, சவுண்ட் விட்டுட்டு இருக்கிற, கருணாநிதியை பற்றி ஸ்டாலின் அவர்களை பற்றிலாம் ஏதோ பேசிட்டு இருக்கிற, உனக்கு வராங்க பாரு, அக்கா வராங்க பாரு, பாடுறா அவங்க வந்தாங்கன்னா அடங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படிதான் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதே தான் சாட்டை துரைமுருகன் டிவிகே விஷயத்தில் பயன்படுத்தி ஹிட் ஜாப்னு சொல்லுவாங்க. ஒரு அடியால் மாதிரி இல்லை ஒரு அட்டாக் பண்ணி அதை வைரலாக்கி கொண்டு போகிறது, ஒரு இரிட்டேட்டிங் ஃபேக்டர், அவ்வளோதான். சாட்டை துரைமுருகன் தாவேக்காவை ஒழித்து கட்டுபவரா முடித்து கட்டுபவரா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா நாத்தாக்க நண்பர்கள். சும்மா ஒரு இரிட்டேட்டிங் ஃபேக்டர், கொசு கடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட் கொயின்னு காதல் கத்திட்டு இருக்கும், அந்த ரோல் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியுடைய தனித்த அடையாளம், யூனிக்னஸ், அவங்களுக்குன்னு களத்தில் இருந்த மரியாதை அத்தனையும் அப்படி சரிஞ்சு, நான் மறுபடியும் சொல்லினேக்கிறேன், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் அதிகாரத்துக்கு வராமலேயே ஆன்டி இன்கம்பன்சி சந்திச்சுட்டு இருக்கிறீங்கயா. மற்றவங்க அதிகாரத்துக்கு வந்து ஆட்சி செஞ்சு 5 வருஷம் பல விஷயங்களை சம்பாரித்து பல எம்எல்ஏ எம்பிக்கள் அமைச்சர்கள்லாம் ஆனதுக்கப்புறம் அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதிகாரத்துக்கே வராமல் ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பை சம்பாரிச்சு வச்சிருக்கிற ஒரு கட்சின்னா அது நாம் தமிழர். ஒன்றும் இல்லை, ஒரு சர்வே ஒன்று கோத்ரூ பண்ணி பார்க்குறேன் ரீசெண்டாக. அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா நாம் தமிழருடைய செயல்பாடு கடந்த 4.5 ஆண்டுகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நல்லா இருக்குதுன்னு சொல்லி 24%, நல்லா இல்லை சரியில்லைன்னு சொல்லி 58%.
என்னடா இது, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத கட்சி மேல ஏன் இவ்வளவு வெறுப்பு அப்படின்னா, வெறுக்கிற மாதிரி செயல்கள். இது ஒரு பரிதாபங்கள் காமெடியில் வரல, யாரா அது எப்படா ஒருத்த மூஞ்ச பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும், இவனை பார்த்தா அடிக்கணும்னு தோணுண்டா அப்படின்னு சொல்லி ஒருத்த மூஞ்ச காட்டினோடனே படார்னு அடிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி நாம் தமிழர் அப்படின்ற மூஞ்சிகளை பார்த்தாலே அடிக்கணும்னு தோன்ற அளவுக்கு மக்களுக்கு வந்து அந்த வெறுப்புணர்வை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. ஒரே காரணம் உங்களுடைய நேர்மையற்ற, அசிங்கமான, என்ன சொல்றது, தாழ்வு மனப்பான்மை கொண்ட உங்களுடைய இன்செக்யூரிட்டி காரணமாக நீங்க பண்ணக்கூடிய இந்த கேவலமான அரசியல். விஜய் களத்திற்கு வந்ததுனால எங்க நம்மளுடைய அந்த பழைய செல்வாக்கு போயிடுமோ, நம்மளுடைய ஓட் பர்சன்டேஜ் போயிடுமோ அப்படிங்கிற அந்த பதட்டத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணா பின்னான்னு எதையோ பண்ணி, இன்னொரு பக்கம் இது திமுகவுக்கு லாபமா போகுது அப்படிங்கிறதுக்காக அதையும் சேர்த்து பண்ணி திமுகவுக்கான ஹிட் ஜாப் வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் உங்களுக்கு வந்தது தான் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமலும் கூட நீங்கள் மக்களால் வெறுக்கப்படக்கூடிய நிலைமை வந்ததுக்கான காரணம். ரைட்டு, ஏதோ ஹோம்ஒர்க் தரேன்னு சொன்னியப்பா, எங்கப்பா அந்த ஹோம்ஒர்க்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்கிறேன். இந்த நபர், இந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற நபர், நான் ஒன்றும் இல்லைங்க அப்படியே அவர் இப்படி இப்படி அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறீங்கல்ல, நாம் தமிழர் நண்பர்கள்ட்ட கேட்குறேன், நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலை சொல்லிவிட்டு அப்புறமா என்கிட்ட நீங்கள் எது வேணால் கேளுங்க. ஒரு ஒற்றை எழுத்து நிறுவனம் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி பின்புலத்தோட தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டு வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒற்றை எழுத்து நிறுவனம். அந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்தின் மீது பல்வேறு புகார்கள், பல்வேறு ஆட்கள், சமூக நல ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதன் மீது புகார் வைத்துக்கொண்டு கடுமையான விமர்சனம் வைத்துக்கொண்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்தில், ரெய்டு அப்படி இப்படின்ற லெவலுக்கு அது போயிட்டு இருந்த நேரத்தில், அந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்துக்கு ஏதோ வக்கீலாக போயிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகிற மாதிரி அந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் சார்பில் நின்று அதை நியாயப்படுத்தி அவங்க எல்லாம் முறையாக தான் பண்ணுறாங்க, ரைட்டாக தான் பண்ணுறாங்க, கரெக்டாக தான் பண்ணுறாங்க, எல்லாம் சரியாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டு ஆதரிக்க வேண்டிய லாஜிக் என்ன? நாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது, இதை தன்னார்வமாக தானாக பார்த்து ஐயோ பாவமே இந்த ஒற்றை எழுத்து நிறுவனம், தோனிலாம் வந்து விளம்பரம் பண்ணுற அளவுக்கு பாவம் பெரிய நிறுவனமாக இருக்குது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியுடைய பின்புலம் இருக்குது, ஆனாலும் இவங்க ரொம்ப அப்பாவிகளாக எந்த விதமான ஒரு குறையும் பாவமும் இல்லாத ஒரு பாவம் அப்பாவிகளாக இருக்கிறாங்க, இவங்களுக்காக நம்ம குரல் கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் பண்ணாங்களா? இல்லை அதுக்கு பின்னாடி வேறு எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் இருந்துச்சா? இதுக்கான நேரடி விளக்கம், வெளிப்படையான பதில் யாருக்கிட்டையாச்சும் இருக்குமா? சுற்றி வளைச்சி பேசாதீங்க, அதில் பேசுகிறதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டுலாம் உருட்டாதீங்க. நான் கேட்குற கேள்வி அப்படின்னா, நாம் தமிழர் மேடையில் நாம் தமிழருக்கு ஓட்டு கேட்டு சாட்டை சேனலில் திமுக ஓட்டு கேட்பாப்லையா? ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. நாம் தமிழர் மேடையில் பேசுறது தான் நாம் தமிழர் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ கருத்துன்னு நீங்கள் எடுத்துக்கணும். சேனலில் பேசுறதா அப்படி எடுத்துக்கூடாதுங்க, தனிப்பட்ட கருத்து. அதான் தனிப்பட்ட கருத்து, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கள், அதிகாரப்பூர்வ கருத்து விவசாயிக்கு ஓட்டு போடுங்கள், ஒத்துப்பீங்களா? எல்லாத்தையும் தான் நீங்கள் பார்க்கணும். அப்படிங்கும்போது இதுக்கான விளக்கம் அந்த நபரையே சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு பதிலடி போடுறதுக்கு இப்போ வந்து உங்களுடைய கத்தியை தீட்டி கொண்டிருக்கிற நண்பர்கள் நீங்கள் சொல்லுங்க. சரி, விஜய் மேலே நாங்கள் என்னங்க எதிர்ப்பு, எங்களுக்கு என்ன, ஈவேராவை தூக்கிட்டு வராருங்க, எப்படிங்க எதிர்ப்பாமல் இருக்க முடியும், நீ ஒத்துப்பியா தம்பி அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறேன். நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஏற்கலை. விஜய் ஈவேராவை தூக்கிட்டு வரதை நான் ஏற்கலை, திராவிடம் இந்த மண்ணின் ஒரு கண்ணுன்னு சொன்னதை நான் ஏற்கலை, நான் எதிர்க்கிறேன். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ ஈவேராவை எதிர்க்க ஆரம்பிச்சிங்க? நான் சொல்லட்டுமா நீங்கள் எப்போ எதிர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்ட்டு? 2024 2024க்கு முன்னாடி வரைக்கும் பல தமிழ் தேசியவாதிகளும் ஈவேரா விஷயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு தவறு, இந்த வழிகாட்டி அது இது ஐயா பெரியாரு அப்படின்லாம் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவர்களை மட்டம் தட்டினீர்கள், அவர்கள் மீது தனி மனித தாக்குதல் நடத்தினீர்கள். பாரிசாலன் சொல்லும் போது பாரிசாலன் மீது தனி மனித தாக்குதல் நடத்தினீர்கள். ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவர் எப்ப ஈவேராவை எடுக்க ஆரம்பிச்சாரோ அப்போ உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, இன்செக்யூரிட்டி, தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய நிலைன்னு ஒன்று ஏற்படுது. அப்ப தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க வேணும். அப்ப என்ன பண்ணணும், நான் ஈவேரா எதிர்ப்பாளர் அப்ப இன்னிலிருந்து அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க போறீங்க. ஆதாரம் வேணுமா? 2023 டிசம்பர் 24 அண்ணன் சீமான் அவர்கள் போட்ட பதிவு. மானமும் அறிவும் மாந்தருக்கு அழகு என்று போதித்த பெருந்தகை, பெண்ணிய உரிமை, சாதி ஒழிப்பு, சமூக நீதி, தீண்டாமை ஒழிப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, இந்த களங்களில் சற்றும் சமரசமின்றி போராடிய போற்றுதலுக்குரிய வழிகாட்டி ஐயா பெரியார் அவர்களின் நினைவை போற்றுவோம். டிசம்பர் 24 2023, அதாவது 2024 6 நாள்ல தொட போற ஸ்டேஜில் போட்ட பதிவு. அதுக்கப்புறம் விஜய் அறிவிச்சதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு ஈவேரா பிடிக்காத ஆளா மாறுறாரு. இப்ப இந்த ஓரின சேர்க்கை சம்பந்தப்பட்ட வேட்பாளரை போட்டதுக்கு தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா உங்களுக்கு குரல் கொடுத்து உங்களை கண்டிச்சுக்கிட்டு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்கல்ல. இப்ப நீங்க அவங்களை அபியூஸ் பண்ணிட்டுக்கிறீங்கல்ல, அது தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட கருத்து, அப்படி இப்படி என்ன பதில் சொல்றது, என்ன இலவன் கூட தெரியாம உருட்டிட்டு இருக்கிறீங்கல்ல. நான் சொல்றேன்,
நீங்கள் எல்ஜிபிடியை பயங்கரமாக எதிர்ப்பீங்க. பைபிளில் வரக்கூடிய வசனங்கள், குரானில் வரக்கூடிய வசனங்கள் இதெல்லாம் சொல்லி இன்னும் கடுமையாக எதிர்ப்பீங்க. எப்போ தெரியுமா? ஒருவேளை விஜய் கட்சியில் இந்த மாதிரியான ஆக்டிவிஸ்ட், இதே நபர் இது மாதிரியான ஒரு அறக்கட்டளை வச்சுக்கிட்டு இந்த ஓரின சேர்க்கையை ப்ரொமோட் பண்ணக்கூடிய யாரோ ஒருத்தங்களா அவங்க வேட்பாளராக போட்டாங்கனாலோ அல்லது அவங்க கட்சியில் யாராச்சும் பொறுப்பாளராக போட்டாங்களோ அன்னைக்கு உங்களுக்கு முளைக்கும் கொம்பு. அன்னைக்கு உடனே எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அப்படின்ட்டு. அது வரைக்கும் 100 தமிழ் தேசியவாதிகள் உங்க காதை பிடிச்சு உங்க காதுலயே கத்தனாலும் கேட்க மாட்டீங்க. அவனை சிறுமைப்படுத்துவீங்க, அவனை அசிங்கப்படுத்துவீங்க, அவனை மட்டம் தட்டுவீங்க, அவனுக்கு கும்பலா சேர்ந்து புள்ளி பண்ணுவீங்க. இவ்வளவுதான் நீங்க சந்தர்ப்பவாதிகள். இவரை எதிர்ப்பு 2024 இருந்து பொசுக்குன்னு முளைச்சிட்டு வருது. அதை உடனே அதுக்கப்புறம் நீ எப்படா இவரை ஆதரிக்கலாம்? 15 வருஷமா நீ எப்படிங்க ஆதரிச்சிங்க? எதுக்குங்க ஆதரிச்சிங்க? அத்தனை பேர் சொல்லியும் தமிழ் தேசிய கட்சின்னு வெளிப்படையாக உங்களை அடையாளப்படுத்திட்ட கட்சி. அப்படி ஒன்றும் அவங்க அடையாளப்படுத்திக்கல. அவங்க எல்லாரையும் எடுத்து போட்டு ஏதோ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போகிற கட்சி. அவங்கள கேள்வி கேட்க உணர்த்தி இருக்குது இல்லை, நீ என்ன பண்ணிட்டு இருந்த 2024 வரைக்கும் அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்டா, இப்போ நீ எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்டே விஜயை பார்த்து பயந்து எடுத்த ஸ்டாண்டு தான். அதான் உண்மை. மாற்றம் இதில் மாற்று கருத்து இருக்குதா? கேளுங்க தம்பிங்க, சொல்லுங்க. பதிலடி கொடுக்கக்கூடிய தம்பிகள் தயார் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, சொல்லுங்க. தங்கச்சிங்க சொல்லுங்க. அந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் எதுக்காக பதில் வரணும். அதே போல 2023 டிசம்பர் வரைக்கும் ஈவேரா ஆதரவு எடுத்தது எதற்காக? எங்களுக்கு புரிதல் நாங்கள் திடீரென்று மனம் மாறி. எப்படிப்பா அது? 15 வருஷமா எல்லாரும் சொல்லியும் மாறாத புரிதல், வராத மனமாற்றம். விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே நம்ம கூட கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வர ஆரம்பிக்குது. 24க்கு அப்புறமா லாஜிக் இல்லை, இடிக்குது இல்லை? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ரைட்டு. அதுக்கடுத்து இந்த விஷயம், இந்த ஓரின சேர்க்கை வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பிரச்சனையாக போயிட்டு இருக்குது இல்லை, அதுக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடிய வேட்பாளர் அப்படின்ட்டு ஓப்பனாக பதில் சொல்லுங்க. இந்த நிலைப்பாட்டை பாரிசாலன் எதிர்க்கிறார் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பாரிசாலனை பயங்கரமாக தாக்குதல் பண்ணக்கூடிய நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் உங்களுடைய கட்சியுடைய ஆட்கள், உங்களுடைய கட்சி சார்பில் யூடியூபில் பேசக்கூடியவர்கள், மேடையில் பேசக்கூடியவர்கள் இதை ஜஸ்டிஃபை பண்ணி பேச முடியுமா? பாரிசாலன் சொல்வது தவறு, இதுதான் சரி அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி பேச முடியுமா? ஏன்னா அந்த வேட்பாளர் பேட்டியில் சொல்கிறாங்க, அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இயற்கைக்கு முரணானதை நாங்கள் ஏற்க மாட்டோம், தமிழ் தேசியம் ஏற்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லை, அது புரிதல் இல்லாத கருத்து. இன்னும் சொல்ல போனால் வழக்கறிஞர்கள், காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க, டாக்டர்ஸ், இவங்க யாருக்குமே புரிதல் இல்லை. இது பற்றி எங்களுக்கு மட்டும்தான் புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு புரிதல் இல்லாமல் அப்படி பேசிட்டாருன்றது தான் அவங்க மறைமுகமாக சொல்ல வராங்க. எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் ஒரே விஷயம், ஒவ்வொரு மேடைகளிலும் குரானில் இருக்கக்கூடிய, வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை, அந்த வாக்கியங்களை எல்லாம் கோட் பண்ணி இது பண்ணால் பாவம்னு போட்டிருக்கு, அப்படி இருந்தும் நீ திமுக சப்போர்ட் பண்றையே, இது பண்ணா பாவம்னு போட்டிருக்கு, அப்படி இருந்தும் இந்த கரெக்டாக டிஎம்கேக்கு நீ ஓட்டு போடுறேன்னு சொல்லி இஸ்லாமிய மக்கள் மத்தியில் மேடைகளில் முழங்கக்கூடிய அண்ணன் ஹுமாயூன் அவர்கள் இது சரி என்று, இந்த வேட்பாளரை போட்டது சரி என்று மேடையில் பேசுவாரா? அண்ணனுடைய கருத்து என்ன? யூடியூப்ல பேசுவாரா? அண்ணனுடைய கருத்து என்ன? தம்பி அபுபக்கர்னு ஒரு தம்பி இருக்காருல்ல, அந்த தம்பியுடைய கருத்து என்ன? அந்த தம்பியுடைய கருத்து என்ன? தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, அனீஸ் பாத்திமான ஒரு தங்கச்சி இருக்காங்க, இன்னொரு தங்கச்சி கூட சமீபத்தில் ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. இந்த கர்ப்பப்பை ஈவேரா யாருக்கு சொன்னாருன்னு போது சரியான ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க. அந்த தங்கச்சி இஸ்லாமிய சகோதரி, அவங்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய கருத்து என்ன? கிறிஸ்தவர்களுடைய கருத்து என்ன? ஏன்னா மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுற இஸ்லாமியர்கிட்டையும் கிறிஸ்தவர்கள்கிட்டையும் பைபிளை கோட் பண்ணி தான் நீங்கள் அவங்க கிட்ட நீங்கள் குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தி எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறீங்க. அதே பைபிளை கோட் பண்ணி உங்களை கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அதே குரானை கோட் பண்ணி உங்ககிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? முதல்ல உங்கள் கருத்து என்ன கேட்டு வாங்க, சொல்லுங்க. ஏன்னா சும்மா ஒருத்தன் பேசிட்டான்ட்டு உடனே அவனை டார்கெட் பண்ணி வீடியோ போட்டு அதில் என்ன வரப்போகுது? ஏன்னா தனி மனுஷன் என்ன வரப்போகுது? சரி, என்ன பயங்கரமாக போட்டு செதைச்சி பயங்கரமாக ட்ரோல் பண்ணி சந்தோஷப்பட்டீங்க, அடுத்து என்ன வரப்போகுது? கிரவுண்டில் நடக்கிறது நடந்துட்டு தானே இருக்கும். 4 கேள்வி கேட்டு 4 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், ப்ராப்பராக பண்ணுவீங்களா? பண்ணிட்டு வாங்க. அதை தாண்டி இன்னொரு ஹோம்ஒர்க்கும் கொடுக்குறேன். எலெக்ஷனுக்கு வெறும் 60 நாள்லேருந்து 90 நாள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புத்தி இருக்கிற, அறிவு இருக்கிற, சொரணை இருக்கிற, கொஞ்சமாச்சு சென்ஸ் இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவராவது தன்னுடைய எதிரி, தன்னுடைய ஜென்ம எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கட்சியுடைய அந்த தலைவருடைய பேரன் ப்ரொடியூசராக இருக்கிற படத்துக்கு போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பாங்களா?
இமேஜின் பண்ணி பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களோ அல்லது யாரோ ஒரு அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான முகமோ போயிட்டு பராசக்தி படத்தை பார்த்துட்டு இன்பநிதி எடுத்த பராசக்தி படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பத்தி பேசுறதும் அந்த படத்தை பத்தி பேட்டி கொடுக்கறதும் இமேஜின் பண்ணுவாங்களா? எலெக்ஷன் டைம்ல குறிப்பா டிவிகே காரன் பண்ணுவாங்களா? யாருன்னா பண்ணுவாங்களா? ஆனா நாங்க பண்ணுவோம். ஏன்? எலெக்ஷன், அது வெறும் எலெக்ஷன். இது என்ன இருக்குது? 25 லட்சம் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி உங்க மேல புகார் வருது இல்ல, உங்க மேல குற்றச்சாட்டு வருது இல்ல, ஏன் வருது? அண்ணன் சீமான் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத முன்கூட்டி சாட்டை துரைமுருகன் சொல்றாப்ல. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி மரியாதையா பேசிட்டு இருக்கிறேன் நான். இப்ப கரூர் விவகாரம் நடந்தப்பையும் முதல்ல இவங்க தான் பயங்கரமா போட்டு பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒன் சைடு ஸ்டாண்ட் எடுத்து. அப்போ அண்ணன் சீமான் வந்து முதல் நாள் நல்லா பேட்டி கொடுத்தாரு, அவர் வந்து பேலன்ஸ்டா பேட்டி கொடுத்தாருன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சொன்ன வார்த்தை, இந்த சாட்டை துரைமுருகன் சொன்ன வார்த்தை, அண்ணனை பத்தி தெரியாது, அடுத்து பாரு அண்ணன் எப்படி பேச போறாருன்னு சொல்லி முன்கூட்டியே சொல்றாரு. அதுக்கு அடுத்து 2 நாள்ல கழிச்சு வந்து அண்ணன் சீமான் வந்து அது எப்படி ஸ்டாலின் சார்னு சொல்லலாம், மாண்புமிகு ஐயா முதல்வர்னு இப்படிதானே சொல்லணும்னு பேசிலாம் காமிச்சார்ல. அண்ணன் சீமான் அடுத்து 2 நாள் கழிச்சு என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத முடிவெடுக்க இவன் யார்? எப்படி முடிவெடுக்கிறான்? எப்படி கரெக்டா அதை அண்ணன் சீமான் அவர்கள் செய்யறாரு? யார் சொல்லி செய்யறாங்க? பராசக்தி படத்துக்கு நான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டேன்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிறாங்க. அண்ணனும் படம் பார்ப்பார், அண்ணனும் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பார். அண்ணன் என்ன செய்வார்ன்றது முடிவெடுக்க யார் இந்த நபர்? அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தா இவங்க இப்போ 25 லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவங்க ஏன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வருமா வராதா? எப்படிப்பா ஒரு மூவி ரிவ்யூக்கு 25 லட்சம்? ஏங்க இன்னைக்கு தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் பற்றாளர்கள் எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? திமுக பக்கம் இல்லை, நாம் தமிழர் பக்கம் தான் இருக்காங்க. அப்படின் போது என்கிட்ட தான் தமிழ் உணர்வு கொண்ட ஆடியன்ஸ் இருக்கான். தமிழ் அப்படிங்கிறத ஒரு வழியாக ஒரு உயிராக நினைக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கான். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, ஓவர்சீஸ்லையும் இருக்காங்க. நான் அந்த எமோஷன், தமிழ் எமோஷனை மிக்ஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தேன்னா குறைஞ்சது 50,000 டிக்கெட் என் மூலமா சேல் ஆகும். பேச முடியுமா முடியாதா? அதான் தமிழ் தேசியத்தின் முதன்மை வலைவலியாச்சு. பேச முடியாதா படம் தயாரிப்பு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட? அது போக கூடுதலா அண்ணன் சீமானும் வந்து கடைசியில் ஒரு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி பேசிக்கலாம். பேச முடியாதா? இந்த சந்தேகத்தை தானே எழுப்புறாங்க எல்லாரும். சந்தேகம் தான், அவங்க வாங்கினாங்களா வச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. அதுதான் அப்படி ஒவ்வொரு செயலும் முதல்ல விடுங்க, காசு வாங்கினாங்க வச்சாங்கன்றதெல்லாம் விடுங்க. எலெக்ஷனுக்கு ஒரு 60 நாள் வச்சுக்கிட்டு யாராச்சும் பண்ணுவாங்களா? நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்றீங்களே, ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க ஒரு ஆளுங்கட்சியுடைய குடும்ப தயாரிப்பில் வரக்கூடிய ஏற்கனவே ரைடு பண்ணப்பட்ட அந்த டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுடைய தயாரிப்பில் வரக்கூடிய படத்துக்கு அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு சொல்லி டேக்லைனோட பட்ட வரத்துக்கு திராவிடம் ஒரு கண்ணின் விஜய் சொல்லிட்டாரு, அதனால கொல்லாம விடமாட்டோன்ற அளவுக்கு போறீங்களே. அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு சொல்லி தானே பராசக்தி படத்துக்கு கீழே அந்த டைட்டிலே வருது. எதுக்கு போய் ரிவ்யூ கொடுக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேலை அங்க? அங்க என்ன வேலை உங்களுக்கு? அப்போ உங்க மேல சந்தேகப்படக்கூடாதா? அறிவு இருக்கிற சென்ஸ் இருக்கிற தம்பிகை யாராச்சும் இதை யோசிச்சு பார்த்துட்டு முறையா ஒன்னொன்னுக்கும் கன்வின்சிங்கான பதில் சொல்லணும். உன் மனசு கன்வின்சிங் ஆகிற பதில் கிடையாது, கேள்வி கேட்குற எல்லாருக்கும் கன்வின்சிங் ஆகிற மாதிரியான பதில் சொல்லணும். 5 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், 5 தான் கொடுத்துருக்கேன் வீட்டு பாடம். பதில் சொல்லிட்டு என்ன கேள்வி கேளு. அதுக்கப்புறம் இன்னும் 10 ஹோம்ஒர்க் கொடுப்பேன், வச்சிருங்க. வேணான்னு சொல்லி கலந்து போயிட்டு இருந்தா கடைசியில் ஒரு சக தமிழ் தேசியவாதியை யாரை வச்சு அசிங்கப்படுத்துறீங்க நீங்க? நாம் தமிழர் கட்சிக்கார ஆட்கள் பாரிசாலனை யாரோ வந்து அபியூஸ் பண்ணி வீடியோ போடுறாங்க, அந்த வீடியோவை எடுத்து பரப்பிக்கிட்டு எங்க போய் நிக்கிறீங்க? அதுல என்னை விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் என்னை ஆபாசமாக பேசுறாங்க, என்னை இந்த வார்த்தை சொல்லி திட்டுறாங்க, ஏன்னா அந்த வார்த்தை சொல்லி திட்டுறாங்க, ஸ்கிரீன்ஷாட் வெக்கமே எல்லாம் போட்டுட்டு திரியுறீங்க. சாட்டை துரைமுருகன் உங்க வீடியோவில் ஏய் என்ன நாம் தமிழர் கட்சிக்காரங்க எத்தனை பேர் ஆபாசமா பேசியிருக்காங்க வீடியோவில் ஒன்னொன்னா போட்டு காட்டினா அது ஒரு 50 நிமிஷம் ஒரு 5 பார்ட் வீடியோ போட வேண்டியதா இருக்கும். எனக்கு வந்த கமெண்ட்டுங்கெல்லாம் எடுத்து காமிச்சா என்னது ஒரு வார்த்தை அபியூசிவா நான் பேசுனது கிடையாது வீடியோவில். அப்படி இருந்தும் என்னையே அந்த பேச்சு பேசுறாங்க உங்க ஆட்கள், நாகரிகமாக அரசியல் பயின்றவர்கள். அப்படின்னும் போது ஏன் உன்னை பேச மாட்டாங்க? வாயை திறந்தாலே என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ரஜினிகாந்த் அவர்களை நாங்கள் அரசியலை விட்டு விரட்டி அடித்து விட்டோம் அப்படிங்கிறது இவங்களுடைய கிளைமுங்க. அப்படின்றது இவங்க முழுமையா நம்புறாங்க. நம்ம பேசி பேசி கொட்டி 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 அடிச்சு அடிச்சு தான் ரஜினிகாந்தை வரவிடாம நம்ம துரத்திட்டோம். இதே மாதிரி விஜயும் நம்ம அடிச்சு 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 வரவிடாம நம்ம துரத்திடணும். இதுதான் இப்போ இவங்க வச்சுக்கிட்டு அது நடக்கும்னு நினைச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வராமல் போனதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அவருடைய அது எனக்கு தெரியாது.
ஆனா இன்னைக்கு வெட்கமே இல்லாம சில ரஜினி ரசிகர்கள் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடியவங்க வெறும் விஜய் மேல இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கிற வன்மத்துக்கு, சினிமா துறையில உங்களுக்கு இருக்கிற வன்மத்துக்கு கூச்சமே இல்லாம போயிட்டு அவங்க வாசல்ல சாட்டை வாசல்ல நின்னுட்டு இருக்கிறீங்கல்ல, எப்படா எதையாச்சும் போடுவான் அப்படியே கேட்ச் பண்ணிட்டு வந்து சோசியல் மீடியால பரப்பி அதை வந்து நம்ம ஒரு மாதிரி நம்மள செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நாம் தமிழர் கட்சியும் இந்த சாட்டை துரைமுருகனும் ரஜினி அவர்களை கிழிச்சு தொங்க விட்ட மாதிரி கேவலப்படுத்தின மாதிரி விஜய் கட்சியில் இருக்கிற யாருமே பேசலைங்க ரஜினி அவர்களை. விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய மேடையில் பேசக்கூடியவங்க, அவங்க பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, பேச்சாளர்கள் யாருமே பேசல. சுடுகாட்டில் தான் வெற்றிடம் இருக்குது, போய் படுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னவங்க தான் அண்ணன் சீமான் அவர்கள். மண்டைக்கு மேலே தான் ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா மண்டைக்கு உள்ளேயும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னவங்க நாம் தமிழர் கட்சி. வார்த்தைக்கு வார்த்தை மென்டல் 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 மென்டல்னு சொல்லி தொடர்ச்சியாக ரஜினி அவர்களை மென்டல் அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்களே மென்டலான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பேரை உருவாக்குனது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி ஆட்கள் தான். அது மூலமாக நாங்கள் அடிச்சு துரத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றது நாம் தமிழர் கட்சி ஆட்கள் தான். உண்மையிலேயே சூடு சோரணம் கொஞ்சமாச்சு இருந்தா ரஜினி ரசிகர்கள் அட்லீஸ்ட் அமைதியாவாச்சு இருக்கலாம். இதை எடுத்து பரப்பிட்டு இருக்கிறீங்க, இவன் பேண்டதெல்லாம் எடுத்து போட்டு பரப்பிட்டு இருக்கிறீங்க கூச்சமே இல்லாம. என்ன சொல்றதுனே தெரியல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயை நாங்கள் துரத்திடுவோம் இதே மாதிரி அப்படின்னு சொல்லி நம்புறீங்கல்ல, சரியா துரத்திடுறீங்க, அரசியல் விட்டு ஓட விட்டுறீங்க. யாருக்கு ஓட்டு போடுவாங்க அந்த பசங்கள்லாம்? ஒரு வச்சுக்கலாமா, சும்மா குறைச்சி வச்சுக்கலாம், ஒரு 30 லட்சம் ஓட்டு இல்லை ஒரு 40 லட்சம் ஓட்டு வச்சுக்கலாம். விஜயால் விஜய்க்கு வந்திருக்க வேண்டிய ஓட்டுன்னு வச்சுக்கலாம். பெண்கள், இளைஞர்கள், அடுத்த தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு யாருக்கு ஓட்டு போடுவாங்க? உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? விஜய் துரத்திடுறீங்க, அரசியலை விட்டு அடிச்சு ஓட விட்டுறீங்க. உங்களுக்கு வந்து அடுத்த உடனே வந்து போட்டு போயிடுவாங்களா? டேய், அவன் சாகிற வரைக்கும் அவன் எதிரி நீ தான். அவன் யாருக்கு வேணா ஓட்டு போடுவான். எதிரி உன்னை தான் பார்ப்பான். எப்படி வரும்? ஒரு தலைமுறையே உனக்கு எதிரியா மாத்திட்டு இருக்கிற நீ. அடுத்து அந்த தலைமுறை மட்டும் இல்ல, அடுத்து இன்னும் ஓட்டு போடுற வயசு கூட வராது. என்னுடைய ஓட்டர்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறான் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார்ல, அத்தனை பேரும் எதிரியா மாத்தி வச்சிருக்கீங்க. அந்த ஒத்த ஆள் சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற அந்த ஒத்த ஆளுடைய செயல்களால அடுத்த 2-3 தலைமுறை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக மாறி நிற்கிது. விஜய் அரசியலை விட்டே போனாலும் அவன் ஓட்டு உங்களுக்கு கிடையாது. விஜய் அரசியல் விட்டே போனாலும் அவன் வேற யாருக்காச்சும் போடணும்னு நினைப்பான். இல்லை ஓட்டை கூட போடாமல் இருந்துக்குவான், இல்லை நோட்டா கூட போடுவான், அல்லது திமுக எதிர்ப்பில் அவன் வேற ஏதாச்சும் கூட முடிவு எடுப்பான், என்ன வேணா பண்ணுவான், ஆனால் உங்களுக்கு போட மாட்டான். இதுதான் நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிற சாதனை. இந்த கேவலங்களை வெறும் 60 நாள் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை எப்படி ஒரு பிளேயராக கன்சிடர் பண்ண முடியும்? இன்னைக்கு கூட நான் இதை பேசியிருக்க மாட்டேன், நான் சொன்னது அதுதான். ஆனால் பாரிசாலன் மேலே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற அந்த தாக்குதல் இருக்குது இல்லை, அருவருப்பின் உச்சம். அடுத்த 2 மாதம் செயல்பாடுகளையாச்சும் மாற்றிக்கங்க, சரி பண்ணிக்கங்க. சட்டமன்றத்துக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றேன், ரெப்ரசன்டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், வாக்கு விழுக்காடு உயரணும்னு ஆசைப்பட்றேன். என்னத்தை பண்ண போகிறீங்களோ பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.